ஏர்லி வார்னிங்ஸ் ஆஃப் ஓரல் கேன்சர்ஸ் பற்றி எதனா சொல்லுங்கள். அதாவது வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோய் எப்படி எளிதாக கண்டுபிடிக்கிறது? அதாவது உடம்புல இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற புற்றுநோயை விட வாய் புற்றுநோய் ரொம்ப எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம வாயை பார்க்குறோம் கண்ணாடியில். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாயில் ஏதாவது ஒரு பெர்சிஸ்டண்ட்டாக நான் ஹீலிங் அல்சர், அதாவது ஆறவே நம்ம அடிக்கடி நம்ம வாயில் நம்ம எல்லாருக்குமே புண்ணு வருது சகஜம். அதெல்லாம் வந்து ஒரு 2 வாரத்தில் தானாக ஆறிடும். ஸோ நான் ஹீலிங் அல்சர், ரொம்ப நாளாக காயம் ஆறாமல் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ரெட் கலர் பேட்ச் இல்லை ஒயிட் கலர் பேட்ச் தடிப்பு இருக்குது அப்படின்னாலும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, இல்லை ஏதாவது நமக்கு சாப்பாடு முழுங்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம குரல் மாறி இருக்குது, இல்லை கழுத்தில் ஏதோ ஒரு சின்னதாக தடிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் சொன்னதுதான் வந்து மோஸ்ட் காமன் சைன்ஸ் ஆஃப் ஓரல் கேன்சர். பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் மக்கள் பண்ணுற ரொம்ப பெரிய தவறு.